ஒரு பொண்ணு வந்து இப்படி உட்காருன்னு சொல்லிட்டா அவ்வளோ ஏறிடுச்சு அவனுக்கு. அந்த பொண்ணு வந்து தலை. இவனுக்கு எப்படி இருக்குன்னா, நீ எல்லாம் தலை, நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ எல்லாம் சொன்னா நான் கேட்கணுமான்னு அந்த புத்திக்கே செருப்பால் அடிக்கணும். அதுக்கு இவர் ஏதாவது பண்ணிருக்கணும் மரியாதையா சார். இப்போ ரம்யாவை அந்த மாதிரி ஒரு தாட் வர்றதுக்கு இவர் ஏதாவது பண்ணிருக்கணும். இவரும் அதே அளவுக்கு ஒரு வீக்கான கண்டஸ்டண்டா தான் இருக்காரு. ஏங்க ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்டா கூட இருந்துட்டு போட்டுங்க. ஆனா அப்படி பண்ணக்கூடாதுங்க. அது ரொம்ப தப்பு. ஒரு 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 ஷோல என்ன பண்றோம், என்ன பண்றதுன்னு தெரியல. வாடி, போடி, மூஞ்சி எனக்கு தெரியும், பிஞ்சிரும். இதெல்லாம் என்ன பேச்சு? இல்ல இந்த இன்னும் ஹேண்ட் 7 வாரத்துக்கு அப்புறமும் இல்ல இப்படி இன்னும் பண்ணாரு. 7 அதுவும் வாரத்துக்கு தப்புதான். அப்புறம் அதான் இன்னும் 7 வாரம் சாரி இன்டரப்ட். இன்னும் 7 வாரத்துக்கு அப்புறமும் அறிவு கெட்டத்தனமா இவனை என்கரேஜ் பண்றோம், இவனை மோட்டிவேட் பண்றோம். சும்மா இந்த வாரத்துல விட்டு கிளின்னு கிழிக்கிறது அதெல்லாம் கிழிக்காதீங்க. நீங்க 2 பேர் சூஸ் பண்ணீங்கல்ல, அந்த 2 பேர் சூஸ்ல ஒன்னு ஒன்னு உங்க அந்த 2 பேர் நீங்க தான் சூஸ் பண்ணுவீங்க. அந்த 2 பேர் சூஸ் பண்றதுல மக்கள் நம்ப வைக்கிறதுல நீங்க மக்களுக்காக ஒருத்தரை வச்சுக்கோங்க. இவனை கன்ஃபார்மா தூக்கிடுங்க. இவன் இந்த ஷோக்கு நிஜமாவே வேணாம். இவன் எப்படியும் அரோராக்காகவோ இல்ல கமருதீனை வச்சுக்கிட்டு இந்த விளையாட்டை மென்மேலும் ரொம்ப சிறப்பாகவும் பருப்பாகவும் எடுத்துட்டு போவார்னு ரொம்ப அழகா சொல்றேன்ட்டுலாம் நீங்க விஜய் சேதுபதி சார் உங்களுக்கு ரொம்ப நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இவெல்லாம் சொசைட்டிக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒரு ஷோல இப்படி எல்லாம் பார்த்தா இதெல்லாம் கரெக்ட் கெத்துன்னு ஒரு ஒரு ஜென்ரேஷனே கெட்டு போகும். இப்படி பேசுறதெல்லாம் வந்து ஏதோ ஒரு பெரிய மாஸ் போல் இருக்கு அப்படின்னு சகட்ட மேனிக்கு எடுத்த மேனிக்கு அப்படிலாம் பேசுறது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. இப்போ திவ்யா ஒண்ணு கேட்டார்ல சார், அந்த அந்த கான்வர்சேஷன் வரும்போது நான் வந்து அதாவது திவ்யாவும் பிரஜனும் பேசிட்டு இருக்கும்போது என்னை பத்தி நீ பேசக்கூடாது, என்னை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி இது ரொம்ப நாளாவே இந்த இந்த பிக் பாஸ் நடக்கிறது தான். அதுவும் ஒரு வீடு, அங்க இருக்கிற எல்லாருமே கண்டஸ்டன்ஸ், அங்க இருக்கிற யார் வேணா யாரை பத்தி வேணா பேசலாம் அப்படிங்கிற பேசிஸ்ல தான் அவங்க பேசினாங்க. அதுக்கும் அவங்கள பார்த்து ஏறிட்டு வந்தது, அந்த ஹேண்ட் ஜெஸ்டர் காமிச்சது, இப்படி கை காட்டுறதுக்கு மீனிங்கே வேற. சோ அந்த மாதிரி ஒண்ணு பண்ணது, இது எல்லாமே வந்து தடுத்து கேட்க வேண்டியது. ஆனா அவர் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணாலும் அவர் காட்டும் போது அந்த கேமரால அது வரக்கூட இல்ல. திவ்யா பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரிஞ்சது அவர் என்ன கையில காமிச்சாருன்னு நம்மளுக்கு தெரியாது. அதான் சொல்றேனே. ஓ லைவ் நேத்து காணோம். எதுக்காக லைவ காணோம்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல ஒண்ணு அசியூம் பண்றாங்க. ஒண்ணு சாண்ட்ரா பிரஜனோட இஷ்யூல, இன்னொன்னு வினோத் திவ்யாவுடைய அந்த காய்கறி அந்த அந்த போஸ்டரோட கண்டினியூட்டியே காமிக்கல. ஆனா இன்னைக்கு டிஜிட்டல் பூரா வைரல் என்னன்னா இவர் காலை மிதிச்சதும் கைப்பட்டதும் இடிச்சதும் அதுதான் பயங்கரமா பேசப்பட்டுச்சு. இது 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 என்ன பர்பஸ்க்காக இல்ல. 2வது இவங்க 2 பேருக்கும் தான் ஒத்து போகலன்றதுனால அந்த பேய் வேஷம் போட்டுட்டு வரும்பொழுது அந்த பேய் வேஷத்துக்காக ஒவ்வொருத்தரும் பயங்கரமா ரியாக்ட் பண்ணதுல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மைண்ட் செட்டு அந்த வீடே ஒரு ட்ரமாட்டிக்கா இருக்கு அப்படின்னும் போது இவர் ஒண்ணு பண்றாரு. ஆனா இவருடைய ஜஸ்டிபிகேஷன் ரொம்ப நியாயமா இருக்கு. ஜஸ்டிபிகேஷன் என்னன்னா இது கேம்னு வந்துட்டா இந்த டாஸ்க்ல இவங்க இங்க இங்க எல்லாரும் இங்கேயே படுத்திருந்தா எப்படி எழுப்புறது? ஏதாவது ஒரு குட்டி கலாட்டா பண்ணி அந்த கலாட்டா எரிச்சலாகி அந்த எரிச்சலை இடம் எழுச்சு போனா பண்ணலான்றது இவரோட ஐடியாலஜி. ஒருத்தவங்களுடைய எப்படி சொல்றது, எப்படியாவது ஜெயிக்கணும்ன்றதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திட்டம் விடுவாங்கல்ல. இதுல ஒரு மாதிரி இது ஒரு கிறுத்தனமான திட்டமா இருக்கலாம். இல்ல இதுல உண்மையிலேயே பயப்படுறது அப்படின்றது இட்ஸ் இட்ஸ் சம்திங், இட்ஸ் அ ஃபீல். அந்த ஃபீலை வந்து நீங்க வந்து பயந்துட்டாங்க அப்படின்னும் போது அந்த பயந்ததுக்கு அவங்க ஒண்ணு ரியாக்ட் பண்றாங்க. அத ஒரு மாதிரி வினோத் வந்து ப்ளீஸ் பண்ணி சாரிமா அது ஒரு ஒரு விளையாட்டு அப்படின்னு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஜர்க்கு கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணி அதை ஒரு மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் ஐயோ ரொம்ப ஓவர் டூ பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி வினோத் அதுக்கப்புறம் செட்டில் ஆகிறதுலாம் என்னன்னா அதுக்கு முன்னாடி பிரச்சனை வச்சு காமிச்சிட்டாங்க. நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு எடு இல்லாட்டி இவனுங்களாம் பல்லு தேய்க்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டே போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணி இருக்கும் பொழுது அதுக்காக தான் இந்த ஒரு பிளே விளையாட ட்ரை பண்றாங்க அப்படின்னா வினோத் வந்து ஒரு மாதிரி ஆதிரைய உள்ள அனுப்புனது. நான் ஒண்ணு சொன்னேன், இது நேத்து வரைக்கும் இந்த வீடு வந்து ஒரு நடுவுல ஸ்கூல் டாஸ்க்ல இருந்து அதுக்கும் முன்னாடி அந்த இந்த டாஸ்க் எது இந்த ராஜா டாஸ்க்ல ஒரு சண்டையில முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் சண்டை இல்லாம ஷோவை நகர்த்தி தள்ளி கூட்டு போய்கிட்டே இருந்தாங்க. பேக் டு இந்த ஹவுஸோட ஒரிஜினல் கலருக்கு வந்துருச்சு. அந்த ஒரிஜினல் கலர் என்னன்னா அவனுக்கு பேய் பிடிச்ச மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒண்ணு பண்றதுதான். அதான் நடக்குது. இப்போ இது ஒரு பக்கம் சொன்னீங்க, இன்னொரு பக்கம் இன்னொரு டிஸ்கஸ்டிங்கான விஷயம் ஒன்று நடக்குது. அதாவது கமருதீன் பார்வதி வந்துட்டு எல்லை மீறி ரொம்ப க்ளோஸா இருக்கிறது அப்படிங்கிறது கேமரா முன்னாடி பார்க்கும்போது குழந்தைங்களை விட்டுருங்க, அடல்ட்ஸ் ஆன நம்மளுக்கே வந்து ரொம்ப என்ன சொல்றது அருவருப்பா இருக்கு, அதை பார்க்க முடியல. சோ இந்த மாதிரி எந்த 2 கண்டஸ்டன்ஸ் பண்ணாலும் தப்பு தான். முன்னாடி நம்ம அரோராவும் கமருதீன் இந்த மாதிரி இருக்கும்போது பேசியிருந்தோம். பட் இது ரொம்ப எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு.
சி 2 விஷயத்த தெரிஞ்சே பண்றாங்க. என்னன்னா, நீ அருவருப்பா இருக்குன்னு சொல்றது எனக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கலா பார்க்கணும்னா, என்னமோ ஒரிஜினல் கப்புலு, பேரு அ இவங்க 2 பேரும் வந்து என்னமோ புதுசா கல்யாணமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்‌க்கான ஒரு ஃபீல கிரியேட் பண்ற மாதிரி, கேரக்டரா ஒண்ணு வாழ்றோம் அப்படின்ற பேர்ல ஒண்ணு பண்றாங்க. சரியா? ம். ஆனா, அதுக்கு முன்னாடி அதே எசன்ஸ்ல அவங்க வேற ஒண்ணு பண்றாங்க. அத மக்கள கன்ஃப்யூஸாவே கூட்டு போறதா நெனச்சு ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து அந்த கேம் பிளேவ இவங்க போட்டு காமிக்கிறது என்னன்னா, இத அவங்க காசாக்க தானே பார்ப்பாங்க. இது மாரி ம். இருக்கிற ஒரு விமர்சன பொருளா ஆக்கணும்னு தானே அவங்க பண்றாங்க. எத்தனையோ எடிட் பண்றாங்க. இத தூக்கிட முடியாதா? ம். பாரு ஒரு பெண். அந்த பெண்ணின் வாழ்க்கையை நலம் கருதி அதை எடுத்துறலான்னு, பாரு தானே அவ தாங்குவா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தானே பண்றது. இங்க மத்த பொண்ணுங்களோ, இல்ல மத்த கன்டென்ட்களோ, மத்தவங்களோ அவங்க ஹோம் கன்டென்ட்டோ அதெல்லாம் என்னென்னலாம் எடிட் பண்ண முடியுமோ, அதெல்லாம் ப்ராப்பரா எடிட் பண்ணும்போது, பாருன்னு வரும்போது டேக் இட் ஃபார் கிராண்டட் தான். அதே மாரி பாருவும் வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடா தான் பண்றாங்க. இப்படி பண்ணா இப்படி போகும் அப்படின்றதுக்கான இல்ல இப்படி போச்சுன்னா என்ன பண்றதுன்னு இல்ல. அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ம். அண்ட் நீ இன்னொரு விஷயம் கவனிச்சியா? இவன் எப்பப்பலாம் ஃபுல்லா பாருன்னு போறானோ, கமருதீனுடைய எல்லா மரியாதையும் போயிடுது. அவன் அரோரா கரெக்ட். கூட இருந்தப்போ, இந்த மாதிரியான எந்த ஒரு அவர்ஷனோ, ம். அக்ரிவேட்டடானவோ, இல்ல ஒரு சென்ஸ்லெஸ்ஸோ இந்த மாதிரியான வ வ அந்த வால்யூம் ஆஃப் ஃபைட்டே வந்ததில்ல. ஒரு ஒரு கெமியோடையோ, இல்ல அதுவோ லைட்டா இதான். ஆனா, அவன் அவசரத்துல வார்த்தைய விட்டுருவான், தப்பு தப்பா பேசுவான், அப்படின்றது வந்து வெல் நோன் ஃபேக்டர் அது. சரிங்களா? இது முக்காவாசி டைம் அப்படிதான் சார் நடக்குது. யாரெல்லாம் பாரு கூட இருக்காங்களோ, ஃபர்ஸ்ட் திவாகர் அவர போட்டு பொளந்தாங்க வீக்கெண்ட்ல. மக்களும் அவர நெறைய திட்டுனாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ராவும், திவ்யாவும் இருந்தாங்க. இப்போ இவரு. சோ பார்வதி கூட இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் எல்லா இல்ல வாரமும் நான் என்ன ஹார்திக் அடிக்ட். சொல்றேன்னா, நீங்க வந்து அதாவது பாரு கூட இருக்கிறது இன்னொன்னு, என்னங்க இந்த ஷோவ ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிட்டாரு கமருதீன். ம். ம். கமருதீனுக்கு வந்து இந்த வாய்ப்பு இருக்குல்ல, நடுவுலலாம் ஒண்ணு விடுவாரு. மச்சான் உட்டா எனக்கெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. நான் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். அப்படி ம். இப்படின்னு. இப்ப இது எப்படி ஆயிடுச்சுன்னா, 60 பிளஸ் டேஸ் தாண்டிடுச்சு. ஒரு மாரி திமிரு பயங்கரமா ஏறிடுச்சு. நம்மள என்ன ம். புடிக்காமலா உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு. புடிக்கலன்றது காமிங்க. நீங்க காமிக்கலன்னா சரியா வராது. இல்ல புடிக்கலன்றத ரோஸ்ட் பண்றேன் அப்படின்னு போன வாரத்துக்கு எஃப்ஜே, இந்த வாரத்துக்கு கமருதீன் போடுறது பைத்தியக்காரத்தனம். ஏன்னா நீங்க கமருதீன் பேர்ல மிச்சம் எல்லாத்தையும் ஹைட் பண்ருவீங்க. ம். உங்களுக்கு தேவை நல்லா ஈஸியா கிறுக்கு பையன் மாரி அமித் மாரி ஒரு ஆள் வேணும் உங்களுக்கு. ஏன்னா அவன் நல்லவன். அவன வச்சு என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு நீங்க கேட்கிற இந்த மாரி மட்டமான கன்டென்ட்லாம் அவன் குடுக்க மாட்டான். அதனால நீங்க கண்டிப்பா அமித்த வீட்டுக்கு தான் அனுப்பி ஆகணும். நீங்க கேட்டா கடைசில என்ன சொல்லுவீங்க? அமித்துக்கு இந்த கேம் விளையாட தெரியலன்னு அத வேற வெட்கமே இல்லாம சொல்லுவீங்க நீங்க. இந்த ஷோ பின்ன சரி. அப்படிதான் நடக்கும். இல்ல இப்ப நீங்க சொல்லுங்க. இந்த வாரத்தோட நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்து மனசாட்சி இல்லாம சொல்லு. அமித்த விட்டு வேற யார் எடுப்பாங்க? எடுத்தா 3 பேர் எடுக்கணும். அதுல ஒரு பொண்ணு வரலாறு காணாதனமா அரோரா வரல. ம். சரியா? கனி, வியனா, என்னன்னா, ம். சுபிக்ஷா, எஃப்ஜே, அ இது வ கமருதீன். சரியா? ம். இப்போ இதான் சாக்கு. கிளியர் அமித். இதான் சாக்கு. இவனுங்க சபரி எடுக்க போறதில்ல. பார்வதி எடுக்க போறதில்ல. விக்ரம் எடுக்க போறதில்ல. சாண்ட்ராவ எடுக்க போறதில்ல. பிரஜின எடுக்க போறதில்ல. இவங்களெல்லாம் எடுக்க போறதில்லன்றதுக்காக இந்த வாரம் இன்ஃபாக்ட் பிரஜின் இன்னும் கண்ட்ரோல்டா கேரக்டருக்குள்ள வந்து அவரு முடிஞ்ச அளவுக்கு அந்த பழைய பிரஜின்ல இருந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டுறாங்க. சாண்ட்ரா ஒரு ஜோன் அவுட் ஆகி ஜோன் இன் ஆகி எதுக்கு அழுகுறாங்க எதுக்கு கோவப்படுறாங்கன்னு தெரியல. ஆனா சுபிக்ஷாவோட இன்னைக்கு நடந்தது சகிக்கல.